Gamu Sri Lanka, Magan Patan Gamu. අද දවස අපි මේ රැස්වීම කටයුතු කරලා තිනවා සෙප්තැම්බර් 8 වෙනිදා තලවකැලේ ජනාධිපති අපේක්ෂ සජිත් ප්‍රේමදාස තලවකැලට එනවා. ඒක නිසා අපි තලවලට කියලා තිනවා ඔයගොල්ලෝ මේගොල්ලෝ ඔක්කොටම එදාට අපි බලය පෙන්වන්න කියලා. අපිට දන්නවා සෙප්තැම්බර් 21 වෙනිදා මේ ජනාධිපති ඡන්දය පවත්වනවා. සෙප්තැම්බර් 22 වෙනිදා අනිවාර්යම මේ රටේ ජනාධිපති වෙනවා සජිත් ප්‍රේමදාස. අනිත් කට්ටිය ඔක්කොම ඉල්ලනවා. නමුත් ඒගොල්ලෝ ඔක්කොම සෝෂල් මීඩියා එකකින් ජනාධිපති වෙලා. අනිත් මාධ්‍යයෙන් ජනාධිපති වෙලා. හැබැයි ජනතාව සීලම ජනතාව දෙමළ සිංහල මුස්ලිම් ජනතාව එකතු වෙලා වටෙම ඉන්නේ සජිත් ප්‍රේමදාසත් එක්ක. ඒක නිසා අපි දන්නවා මොන කිව්වොත් අනිවාර්යයෙන්ම රටේ ජනාධිපති සජිත් ප්‍රේමදාස කියලා. එතුමා ඇවිල්ලා මම හිතන්නේ එතුමා ඔරෙක් නෙවෙයි. එතුමා බොරු කරන්නේ. එතුමා ජනාධිපති වෙන්නේ ඉස්සෙල්ලාම විපක්ෂ නායක වෙනකොටම එතුමා විශාල වැඩ කොටස් කරලා තියෙනවා. ඒතකොට බලය ආවන කොහොමද කරනවා කියලා අපි දන්නවා. ඒක නිසා 28 සෙප්තැම්බර් 21ට පස්සේ මේ රටේ ජනාධිපති වෙනවා. ඊට පස්සේ මේ රටේ එතරම් උරු නැතු ආණ්ඩුවක් මෙතුමා ඇති කරයි කියලා අපි විශ්වාස තියෙනවා. ඒක නිසා එතුමාට සම්පූර්ණ සහාය දෙනවා. ඒක නුවරඑළිය ජනතාව ගිය පාරේ එතුමාට ලක්ෂකින් වැඩි ඡන්දය දෙන්න දුන්නා. මේ පාර අපි කියනවා ලක්ෂ 2කින් වැඩි ඡන්දය අපි දිනනවා නුවරඑළිය පෙන්වනවා කියලා. ඒක නිසා 21ට පස්සේ මේ ජනතාවට අපි සංවර්ධන කරනවා කියලා මේ වෙලාව මම කියන්න කැමතියි. இணைகிறார்கள். டொரிங்டன் தோட்ட உபத்தலைவர், ஸ்டார் டிவிஷன் உபத்தலைவர், எல்பெத்த பிரிவினுடைய உபத்தலைவர், அதே போல மன்ராசி பிரிவில் இருக்கின்ற முச்சக்கர வண்டி அந்த சாரதிகள் சங்கமும் இன்று கௌரவ திகாம்பரம் அவர்களோடு இணைகிறது. பலத்த கரகசோத்தோடு அவர்கள் அனைவரையும் நாங்கள் வருக என்று தரத்தில் வாழ்த்துகிறோம். அவர்களை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோட்ட கமிட்டி தலைவிமார்கள், மாவட்ட தலைவிமார்களை எமது தலைவர் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு அருகில் உள்ள சிறிய மண்டபத்தில் சந்திக்க இருப்பதால் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் முக்கியஸ்தர்களே, தோட்ட கமிட்டி தலைவர்மார்களே, தலைவிகளே, மாவட்ட தலைவர்களே, அமைப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டம் முக்கியமான கூட்டம். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். 8ஆம் தேதி தலவாக்கலையில் பொதுக்கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை என்னுடைய தலைமையில் தான் செய்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்துருக்காரு. அதனால் முதலாவது நாங்கள் என்ன கூட்டம் செஞ்சாலும் தோட்ட தலைவருக்கும் தலைவருக்கும் சொல்லணும்னு சொன்னால் அந்த கூட்டம் சாத்தியப்படாது. அதனால தான் இன்றைக்கி நான் நகுலேஸ்வரி சிரிக்க சொன்னேன். உடனடியாக தோட்ட தலைவர்களையும் தலைவிகளையும் கூட்டுங்க, அவங்கள சந்தித்து அவங்கள சொல்லி அவங்கள பாரம் கொடுக்கணும்னு சொல்லி. ஆகவே நீங்கள் எல்லாரும் 8ஆம் தேதி எல்லாத்துக்கும் பஸ் வசதி செய்து கொடுப்பதற்கு மே தினத்துக்கு மாறி ரோட்டில் நிற்காமல் கிரவுண்டுக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துடுங்க கட்டாயம். அது முக்கியம். ஏன்னு கேட்டால் இந்த தேர்தலுக்கு பிறகு மலையத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் மலையத்தில் காணி உரிமை, வீட்டு உரிமை, பாடசாலை அபிவிருத்தி, சுகாதார வசதி, அது மாதிரி பல வசதிகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இனிமேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நல்லாட்சி அரசாங்கத்தில் நான் என்னென்ன வாக்குறுதி கொடுத்து நான் செஞ்சு கொடுத்தனோ அதெல்லாம் உங்களை செய்ய இருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் 8ஆம் தேதி ஒட்டுமொத்த மலைய மக்களும் தலைவர்களுக்கு வரணும். எங்களுடைய பலத்தை காட்டணும். அதனால் பஸ் வசதியெல்லாம் செஞ்சுருக்கு. இன்றைக்கி சம்பள பிரச்சனை எடுத்துக்கிட்டால் நான் வாய் கிளியே சொன்னேன் 1500 ரூபா கிடைக்காது, இந்த அரசாங்கம் ஏமாற்ற போகுதுன்னு.
நேற்று முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்துக்கே 1200 350 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்கன்னா 1000 ரூபா தான் கொடுப்பாங்களாம். இப்போ இங்கேருந்து போனவங்களாம் என்ன சொன்னாங்க, 10ஆம் தேதி 1700 ரூபா கிடைக்கும், அந்த 1700 ரூபா பார்த்துட்டு உதயகுமார் ராதாகிருஷ்ணனும் அவங்க போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செய்வாங்க, நம்பாதீங்க. எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கம்பெனிக்காரன் அன்றைக்கே சொல்லிட்டாங்க 1350 ரூபாவும் கிலோவுக்கு 50 ரூபா தரேன்னு சொல்லுவாங்க. இதை தெரியாமல் நிறைய பேர் 1750 1700 சொல்லி வடிவேல் சுரேஷ்லேருந்து அரவிந்தகுமார்லேருந்து நிறைய பேர் இங்கேருந்து போனவங்க போய் சொல்கிறாங்க. அதனால் யாரும் நம்பாதீங்க. தேர்தலுக்கு பிறகு நம்ம இந்த மக்களுக்கு சிறுதோட்ட உரிமையாக இருக்கிற வேலை செய்ய வரணும். அதனால் நீங்கள் எல்லாரும் 8ஆம் தேதி அதான் ஒவ்வொருத்தருக்கு நம்ம பேசுவோம் அரசியலை பற்றி. இந்த கூட்டத்தை கூட்டினதே 8ஆம் தேதி நம்ம ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி எங்களுடைய பவரை காமிக்கணும் ஜனாதிபதி அவர்களுக்கு, எதிர்கால ஜனாதிபதிக்கு. அப்போ தான் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம், எங்களை அபிவிருத்தியை செஞ்சு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் 8ஆம் தேதி வந்துருங்க. நீங்கள் அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு பகல் உணவுலாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு போங்க, நீங்கள் வயிறாக சாப்பிட்டு போங்க. நீங்கள்